ஸ்ட்ரிங்கோட சைஸு, டைப்பு, அதோட மெமரி லொகேஷன் எல்லாம் ஒரே லைன்ல சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஸ்டேட் அப்படின்னு ஒரு வேரியபிள்ல நான் வந்து தமிழ்நாடுன்னு குடுக்குறேன். ஓகேவா? தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். ஸோ, வேரியபிள் வந்து ஸ்டேட். பார்த்தோம்னா தமிழ்நாடுன்ட்டு இருக்கு. இப்போ நான் வந்து இதனோட சைஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ லென்த் ஸ்டேட் அப்படின்னு குடுக்குறேன். குடுத்தோம்னா நம்மளுக்கு 9ன்னு கிடைக்கும். அதே வந்து இது ஸ்ட்ரிங்கா, இன்டிஜரா, ஃப்ளோட்டா அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ டைப்ன்னு ஒரு விஷயம் இருக்கு. டைப் ஸ்டேட் அப்படின்னு குடுக்குறேன். இப்போ குடுத்தேன்னா, இது ஸ்ட்ரிங் அப்படி அதான் எஸ்டிஆர்ன்னு வந்திருக்கு. அதே வந்து அதனோட மெமரி லொகேஷன் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா, ஐடி ஸ்டேட் அப்படின்னு குடுத்தோம்னா, இதனோட மெமரி லொகேஷன் குடுத்துரும். இதுதாங்க. வெரி சிம்பிள். இந்த 3 வந்து ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு டைம் நம்ம டீபக் பண்றதுக்கும், பெரிய புரோகிராம்ஸ்க்கு இது ரொம்ப தேவைப்படும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க.